அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்புறம் அடுத்த நாள் வந்து வலிமா விருந்து, இது 2 வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். கார்லேயே தான் போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 சைடுமே நிறைய வயல்காடு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய சோளம்லாம் போட்டிருந்தாங்க. சோளம், கரும்பு, நெல் எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கார் நிறுத்திட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு. சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி போட்டிருந்தாங்க. கூடவே இந்த தாளிச்ச சாம்பாரில் அது கொடுத்துருந்தாங்க, எலும்பு சாம்பார். அப்புறம் சிக்கன் 65, கேசரி, அப்புறம் ரவையில் வந்து ஒரு கீர் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தஞ்சை பெரிய கோயில் போகலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் கடைசியாக வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் போகிறோம். கோயிலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். உள்ளே போகிறதுக்குள்ள ரொம்ப பயமாக இருந்தது. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் புளியோதரை, சக்கரை பொங்கல், முறுக்கு, ரவா லட்டு, இது எல்லாமே கடை போட்டிருக்காங்க. எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்னென்னலாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த கோயில் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நைட்டில் பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போயிருந்தோம். அப்படியே சுற்றி உட்காந்துட்டு எல்லாருமே முறுக்கு, புளியோதரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸ்பெஷலாக அந்த இனிப்பு பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. புளியோதரையும் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் வந்து எங்களுக்கு வலிமா விருந்து இருக்குது. மாப்பிள்ளை வீட்டில் போடுவாங்க.
காலையில் சீக்கிரமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வலிமருந்துக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நான் நின்று வீடியோஸ் எடுத்துருந்தேன். விருந்தில் பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி பாஸ்மதி ரைஸ்லேயே பிரியாணி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் வச்சுருந்தாங்க. சிக்கன் தொக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக அருமையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்தது. ஐஸ்கிரீம் அப்புறம் ரோஸ்மேரியில் வந்து டீ வச்சுருந்தாங்க. அப்புறம் லெமன் கிராஸ் டீ வச்சுருந்தாங்க. அப்புறம் ராஜா ராணி டீன்னு வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸில் நிறைய இந்த மாதிரி ஹெர்பல் டீலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து நாங்கள் வந்து கல்லணை டேம் தான் கிளம்பி போனோம். இங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வழியிலலாம் கொக்குலாம் இருந்தது பாருங்கள். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எந்த சைடு பார்க்குறதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் தஞ்சாவூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கல்லணை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருந்துச்சு. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அங்கே வந்து ப்ளேஸ் இருக்குது. எவ்வளோ இதுன்னு இங்கே போ.
முன்னாடி வந்து தாஜ்மஹால் போயிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். தாஜ்மஹால் சூப்பராக இருந்துச்சு. தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.